தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய பூப்பாண்டியபுரம் கிராம இறை மக்களே, நம்முடைய பாதுகாவலர் கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவை முன்னிட்டு இன்றைய திருவிழா திருப்பலிக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய திருவிழா திருப்பலியை நமக்காக நிறைவேற்றி ஜெபிக்க வந்திருக்கக்கூடிய சிவகங்கை மறை மாவட்ட குடும்ப நல்ல வாழ்வு பணிக்குழு செயலர் தந்தை ஆரோக்கியராஜ் அவர்களையும், நம்மோடு இணைந்து நமக்காக மறைவுரை வழங்க வந்திருக்கக்கூடிய திருத்தொண்ட டேனியல் திலீபன் அவர்களையும், அருள் சகோதரிகள் உத்தரிய மேரி ஜாக்குலின் மேரி அவர்களையும், நமது கிராம பொறுப்பாளர்கள் சிறுவர் சிறுமியர் இளைஞர் இளம்பெண்கள் பெரியவர்கள் அனைவரையும் நம்முடைய பாதுகாவலர் கிறிஸ்து அரசர் கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். அதற்காக நன்றி கூறுவோம். தொடர்ந்து நம்முடைய கிராமத்தையும் நமது கிராமத்தை சுற்றி வாழுகின்ற அனைத்து மக்களையும் நம்முடைய பாதுகாவலர் கிறிஸ்து அரசர் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் தொடர் பராமரிப்பையும் அவர்களுக்கு கொடுக்கவும், கடந்த ஆண்டுகளிலே நாம் நிறைவாழ்வை முழுமையாக பெற்றதைப் போல இந்த ஆண்டும் நல்ல பருவமழை பெய்யவும், நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக இருக்கவும், நினைக்கின்ற காரியங்கள் நிறைவேறவும், எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி பெறவும், குறிப்பாக நம்முடைய குடும்பத்தில் இறந்த நம்முடைய அன்பு பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், உறவினர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள் எல்லாம் நினைத்து பார்க்கின்ற இந்த நவம்பர் மாதத்தில் அவருடைய ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாற்றி அடையவும், நம்முடைய குடும்பங்களில் இறை ஆசி நிறைவாக பெற இன்றைய கிறிஸ்து அரச பெருவிழா திருப்பலியிலே நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். எனவே இந்த தூய மறை நிகழ்வை நாம் இறைவனுக்கு உகந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க நமது பாவங்களை ஏற்று மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை வானதுத புனித அடிவரை சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவர் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. உன்னதங்களிலே
என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, அனைத்துக்கும் அரசரான அன்பார்ந்த உம் திருமகனின் அனைத்தையும் புதுப்பிக்க திருவிழமானி அடிமை நிலையிலிருந்து விடுதலை அடைந்த படைப்பனைத்தும் மாண்புக்கு உரிய உமக்கு பணிபுரியவும் உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்தவும் அருள் புரிவீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7. இறைவார்த்தைகள் 13-14. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனைப் போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திரும்பி கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றுமுள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். யோவானுக்கு அருளப்பெற்ற திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 5 முதல் 8 முடிய. ஆசியாவில்
இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வாயிலாக நம் பாவங்களில் இருந்து நம்மை விடுவித்தார். ஆட்சி உரிமை பெற்றவர்களாக, அதாவது நம் கடவுளும் தந்தையானவருக்கும் ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார். இவருக்கு மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. ஆமென். இதோ அவர் மேகங்கள் சூழ வருகின்றார். அனைவரையும் அவரை காண்பர். அவரை ஊடுருவ குத்தியோரும் காண்பர். அவர் பொருட்டு மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர். இது உண்மை. ஆமென். அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 33 முதல் 37 முடிய. பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா, அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே என்னை உன்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டி கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன்தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்கிறேன். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். உண்மையும் நீதியும் உள்ள ஆட்சி கிறிஸ்துவின் ஆட்சி. கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கினிய அருள் தந்தை அவர்களே, அருள் சகோதரிகளே, இங்கு குழுமி இருக்கின்ற பொது நிலையினரே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து அரசர் பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லார் மூஞ்சிலும் சிரிப்பு
பூக்குது, மகிழ்ச்சி பூக்குது. உள்ளத்திலிருந்து அந்த மகிழ்ச்சி பொங்கி வருவதை நான் இங்கிருந்து காண முடிகின்றது. கலர் கலராக புது புதுசாக ட்ரெஸ்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் பயபக்தியோட கிறிஸ்து அரசரிடமிருந்து அருளையும் ஆசிரியையும் பெற்று செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு தாகம் உங்கள் முகத்தில் தெரிகின்றது. கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவை கொண்டாடக்கூடிய நாம் கிறிஸ்துவின் ஆட்சி உண்மையும் நீதியும் நிறைந்த ஆட்சி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வுலக ஆட்சி போன்றதல்ல கிறிஸ்துவின் ஆட்சி. கிறிஸ்துவின் ஆட்சியில் உண்மையும் நீதியும் இருக்கின்றது. ஒரு மன்னர் தனக்கு பின் ஒரு சிறந்த ஒரு உண்மையான அரசரை, மக்களை நேசிக்கக்கூடிய, மக்களுக்காக பணி செய்யக்கூடிய ஒரு அரசரை தனக்கு பின் பணி அமர்த்த வேண்டும், அரியணையில் ஏற்ற வேண்டும் என்று எண்ணினார். எனவே ஒரு அழைப்பு விடுக்கின்றார். தனக்கு பின் ஒரு அரசர் தேவை என்பதை ஒரு அழைப்பாக விடுக்கின்றார். அதற்காக நான் ஒரு நேர்முக தேர்வு நடத்துகின்றேன். அந்த தேர்வில் கலந்து கொண்டு யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு எனது அரியணையை எனக்கு பின் தருவேன் என்று அவர் கூறுகின்றார். இந்த போட்டியில் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஒருவேளை கலந்து கொள்வதா இருந்தால் எப்படி போவீங்க? உடனே வாடகைக்காவது அரசருடைய உடையை பணம் கொடுத்து எவ்வளவு தொகையாக இருந்தாலும் பரவாயில்ல, அரசர் பதவி கிடைக்குதுல, அரசருடைய அரியணை நமக்கு கிடைக்குதுல அப்படின்னு சொல்லி நம்ம போய் விலை கொடுத்து வாங்கிட்டு வருவோம். இதில் பெண்கள் வேற கேட்பாங்க, அரசர் தான் கேட்குறாரா, அரசி இல்லையா, எங்களை பார்த்தா அரசி மாதிரி தோணலையா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பக்கம் கேட்கலாம். அரசர் ஆண், அவருக்கு பின் வரக்கூடிய அரசரும் ஆணாக இருக்க வேண்டும் தான் அந்த அரசர் விரும்பினார். ஒருவேளை அரசினா பிற்காலத்தில் அழைப்பு கொடுக்கலாம். இப்போ நீங்கள் போக வேண்டும் என்று விரும்பினாலும் என்ன பண்ணுவோம்? ஒரு அரச பட்டாடையை வாங்கி அதை அணிவித்து நாம் அணிந்து கொண்டோ அல்லது நம்முடைய பிள்ளைகளுக்கோ அணிவித்து இந்த நேர்முக தேர்வு, நேர்முக போட்டியில் கலந்து கொள்ள ஊக்குவிப்போம், அனுப்பி வைத்திருப்போம். அதே மாதிரி அந்த மன்னனுடைய அழைப்பை கேட்டு பலர் தங்களுடைய பிள்ளைகளை, இளைஞர்களை பட்டாடை உடுத்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். பலர் அனுப்பி வைத்தார்கள். அதில் ஒரு இளைஞனை ஒரு கிராமம் தேர்ந்தெடுத்து, அந்த இளைஞன் மிகவும் நேர்மையானவன், எளிமையானவன், உண்மையானவன். அந்த இளைஞனை தேர்ந்தெடுத்து அவனுக்காக இவர்கள் பணம் செலவழித்து உடையை அவனுக்கு அணிவித்து அவனை அந்த போட்டியில் கலந்து கொள்ள அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். அவனும் அந்த ஆடையை அணிந்து கொண்டு வருகிறான். வருகிற வழியில் அரண்மனைக்கு முன்பாக ஒரு வயதான தோற்றத்தில் ஒரு நபர் பனி குளிரில் நடுங்கிக் கொண்டிருக்கிறார். உடனே இந்த இளைஞன் தனக்கு உடுத்தியிருந்த அந்த ஆடையை கழட்டி அந்த வயதான தோற்றத்தில் இருக்கக்கூடிய நபருக்கு போத்திவிட்டு ஆறுதலாக இதை அணிந்து கொண்டு சற்று குளிரிலிருந்து நீங்கள் தாக்கு பிடித்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு வார்த்தையை கூறிவிட்டு அவன் மீண்டும் இந்த போட்டியில் கலந்து கொள்ள உள்ளே வருகின்றான். பட்டாடை அந்த நபருக்கு கொடுத்துட்டு அவர் நார்மலான வழக்கமான உடையில் அவர் அந்த போட்டியில் கலந்து கொள்ள வர்றார். அங்கே பார்த்தா பலர் விதவிதமான ஆடையோட, பட்டை ஆடையோட நிற்கிறாங்க. உடனே அங்கிருந்து மன்னர் வருகிறார். வந்த உடனே நேரடியாக இந்த இளைஞரை பார்த்து, நீதான் எனக்கு பின் அரசராக பதவியேற்க வேண்டும், என்னுடைய அரியணை உனக்கு தான் என்று அவர் கூறினாரா. உடனே மற்றவங்கெல்லாம் வியந்து பார்த்தாங்க. காரணம் கேட்குறாங்க. இவர் தான் வர்ற வழியில் என்னை கண்டு கொண்டார். நான் தான் குளிரில் நடுங்கிக் கொண்டு ஒரு முதிய வயதான ஒரு தோற்றத்தில்
அணிந்தவர்கள் எல்லாம் என்னை நீங்கள் கண்டுகொள்ளவில்லை என்று அவர்களிடம் கூறி அந்த இளைஞனுக்கு அந்த அரியணையும் அரசர் பதவியையும் அந்த அரசர் வழங்கினார். அன்பிற்கினியவர்களே, ஓர் அரசர் என்பவர் ஒரு உண்மையை நிலைநாட்டக்கூடிய, ஒரு ஏழை எளிய மக்களுக்காக, மக்களின் நலனுக்காக பணி செய்யக்கூடிய ஒரு அரசராக இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் விரும்பினார். ரோமையர் திருமடலிலே தூய பவுல் அடிகளார் கூறுவார், கிறிஸ்துவினுடைய ஆட்சியை பற்றி அவர் கூறுகின்ற போது அருளும் அமைதியும் உண்மையும் நிறைந்த ஆட்சி என்று அவர் கூறுவார். அந்த உண்மையான ஆட்சியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இன்றைய நற்செய்தியிலே தெளிவாக ஆணித்தரமாக அவர் அளிக்கின்றார். உண்மைக்கு சான்று பகரவே நான் வந்தேன் என்று ஆணித்தரமாக அறிகின்றார். இந்த உண்மையான அரசர் பிறந்ததோ ஒரு ஏழை மாட்டு குடிலில். ஏழையாக பிறந்த இந்த அரசர் ஏழை எளிய மக்களோடு சகஜமாக பழகினார். ஏழை எளிய மக்களோடு உண்டு குடித்தார். குறிப்பாக வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் உணவருந்தினார். ஏழை எளிய மக்கள் சார்பாக நின்றார். எனவேதான் கிறிஸ்து ஒரு உண்மையான ஏழ்மையான அரசர், ஒரு எளிய அரசர் என்று நாம் அனைவரும் அவரை நினைவு கூர்ந்து அவரை போற்றி புகழ்ந்து என்று அவருக்காக நாம் விழா கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த உண்மையான எளிமையான அரசர் நீதியையும் நிலைநாட்டக்கூடிய அரசராக இருந்தார். தன்னிடம் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை மக்கள் கூட்டி வருகிறார்கள். அதில் பரிசேயர்களும் சதுசேயர்களும் மறைநூல் வல்லுநர்களும் அடங்குவர். இவர்கள் இந்த பெண் விபச்சாரம் செய்கிறார், கையும் களவுமாக பிடிக்கப்பட்டார் என்று கூறி இயேசுவிடம் இவருக்கு ஒரு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று இயேசுவிடம் கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் இயேசு என்ன செய்தார்? அமைதியாக தலையில் தாழ்த்தி தரையில் அவர் எழுதி கொண்டே அவர் பதிலை சொன்னார். உங்களுள் பாவம் செய்யாதவர் முதலில் இந்த பெண் மீது கல் எறியட்டும் என்று கூறினார். ஓர் அரசர் என்பவர் சரியான நீதியை, மக்களுக்கு தேவையான நீதியை உரிய நேரத்தில் வழங்க வேண்டும். கிறிஸ்து அதை செய்தார். அந்த பெண் மட்டும் பாவம் செய்யவில்லை, ஒரு ஆணும் பாவம் செய்திருக்க வேண்டும் என்பதை தெளிவாக உணர்த்தி அவர் கூறினார், உங்களுள் யாராவது பாவம் செய்யவில்லை என்றால் முதலில் இந்த பெண் மீது கல் எறியட்டும் என்று கூறினார். ஆக இயேசுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது அங்கு உண்மை நிறைந்திருக்கின்றது. இயேசுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது அவருடைய பணி வாழ்வில் நீதி நிறைந்திருக்கின்றது. உண்மையான அரசர், நீதியின் அரசர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த கிறிஸ்து அரசருடைய பெரு விழாவானது திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் என்பவரால் உருவாக்கப்பட்டது. ஏன் உருவாக்கப்பட்டது? இந்த உலகத்தில் பதவி போட்டி, ஆசை போட்டி, பேராசையினால் ஐரோப்ப கண்டத்தை ஆட்சி செய்த, ஐரோப்பா நாடுகளை ஆட்சி செய்த நாட்டு தலைவர்களும் மன்னர்களும் தனக்கு கீழ் இரண்டாம் நிலையில் உள்ள நாடுகள் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு பேராசை, ஒரு ஆணவ போக்கு, இதை அவர் கடிந்து கொள்ள இந்த நாட்டு தலைவர்களுக்கெல்லாம், பேராசை பிடித்த இந்த மன்னர்களுக்கெல்லாம் ஒரு மாற்று ஒரு அரசராக கிறிஸ்து அரசர் இருக்கிறார் என்பதை வலியுறுத்தி திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழாவை 1925ஆம் ஆண்டு கொண்டாட அழைப்பு விடுத்தார். அதன் விளைவாக இன்று வரை நாம் கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்த கிறிஸ்து அரசர் உண்மையான அரசர், நீதி வழங்கக்கூடிய அரசர். இந்த உண்மையும் நீதியும் இன்று நாம் வாழக்கூடிய இந்த உலகில், இந்த உலகத்தை ஆட்சி செலுத்தக்கூடிய ஆட்சி தலைவர்களிடமும், குடும்பத்தை ஆட்சி செலுத்தக்கூடிய குடும்ப தலைவர்களிடமும் இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நாள் நமக்கு தரக்கூடிய மிக முக்கியமான செய்தியாக இருக்கின்றது.
இன்றைய தலைவர்கள் அவருடைய ஆட்சியை பார்க்கின்ற போது உண்மை இருக்கின்றதா, நீதி இருக்கின்றதா என்றால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. உண்மைக்கு அங்கு இடமே இல்லை. உண்மை என்கின்ற ஒரு போர்வையை மேலே போர்த்திக் கொள்கிறார்கள். பாவம், பாமர ஏழை மக்கள் விரட்டி எடுக்கப்படுகிறார்கள். இங்கு நீதி சரியாக வழங்கப்படுவதே இல்லை. ஷாருக்கானுக்கு விரைவாக, அவருடைய மகனுக்கு விரைவாக நீதி கிடைக்கின்றது. ஆனால் எங்கோ வாழக்கூடிய ஒரு பாமர ஏழை மக்களுக்கு நீதி விரைவில் கிடைக்கப்படவில்லை. இதுதான் உண்மை. எனவே இந்த ஆட்சி போன்றது அல்ல கிறிஸ்துவின் ஆட்சி. அந்த கிறிஸ்துவின் ஆட்சியை நாம் உருவாக்க வேண்டும். கிறிஸ்து எவ்வாறு உண்மையான அரசராக, நீதியை வழங்கக்கூடிய அரசராக இருந்தாரோ அதே போல இந்த நாட்டு தலைவர்களும் குடும்ப தலைவர்களும் உண்மையும் நீதியும் நிறைந்த ஆட்சி தலைவர்களாக உருவாக வேண்டும் என்பதை இன்றைய நாள் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. எனவே நம்முடைய இல்லங்களிலும் நாம் ஒரு உண்மையான குடும்ப தலைவராக, ஒரு நீதியை வழங்கக்கூடிய ஒரு தலைவராக, தலைவியாக நாம் மாற வேண்டும். அவ்வாறு மாறுகின்ற போது இந்த திருவிழா இன்னும் ஆழமான அர்த்தம் பெறுகின்றது. இவ்வாறு நாம் உண்மையான நீதியான தலைவராக மாறவில்லை என்றால் இந்த திருவிழாவை இதோடு கொண்டாடுவதை நாம் நிறுத்திவிட வேண்டும். இதை தவிர வேறு வழி இல்லை. எனவே அன்பிற்கினியவர்களே, கிறிஸ்து எவ்வாறு உண்மையான அரசராக, நீதியை வழங்கக்கூடிய அரசராக இருந்தாரோ அதே போல கிறிஸ்து அரசர் விழாவை கொண்டாடக்கூடிய நாமும் கிறிஸ்துவை போல உண்மையான நீதியை வழங்கக்கூடிய அரசராக வாழ வேண்டும். நாம் உண்மையான நீதியான வழியில் நடக்கின்ற போது கிறிஸ்து அரசர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவினுடைய ஆட்சியை நாம் ஆட்சியில் பங்கு பெற்று நாமும் அவருடைய அரியணையின் வலப்புறமும் இடப்புறமும் இருந்து நிறைவான அருளையும் ஆசிரியையும் பெற்று செல்ல முடியும். எனவே இந்த நாளில் நாட்டில், குடும்பத்திலும் உண்மையும் நீதியும் எப்பொழுதும் இரு கண்களாக இருக்க தொடர்ந்து இந்த வழியில் ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நம் பாதுகாவலர் கிறிஸ்து அரசர் நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் ஏறெடுத்து பார்த்து நமக்கு செவி சாய்க்கிறார் என்ற அந்த மேலான நம்பிக்கையிலே நம்முடைய மன்றாட்டுக்களை எடுத்துரைப்போம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம் திருச்சபையை வழிநடத்தும் தலைவர்கள் திருமகன் இயேசு கிறிஸ்துவை போல மக்களை வழிநடத்த தேவையான அருளை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பரம தந்தையே இறைவா, இந்நாட்டையும் மாநிலத்தையும் ஆளுகின்ற தலைவர்கள் தங்களின் பதவி மற்றும் அதிகார மோகத்தால் மக்களை துன்புறுத்தாமலும் மக்களின் தேவைகள் என்ன என்று கண்டுணர்ந்து மக்களுக்கு உதவி செய்ய முன்வர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் ஊரில் பங்கு மற்றும் எல்லா ஊர்களில் உள்ள மக்களை நோய், இயலாமை, இல்லாமை என்ற கொடுமைகளில் இருந்து காத்திருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறிவுள்ள தந்தையே இறைவா, எங்களுக்கு கொடுத்த மழைக்காக நன்றி கூறுகின்றோம். ஆனால் அதிக மழையினால் பாதிக்கப்பட்ட சென்னை, கன்னியாகுமரி போன்ற ஊர்களில் அதிக மழையினால் கஷ்டப்படுவதை அறிவீர். அந்த கஷ்டங்களில் உள்ள மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரசர் பெருவிழாவை கொண்டாடும் பூப்பாண்டிபுரத்தை மக்களை காப்பாற்றும். மக்களுக்கு தேவையான தொழில் வளமும் அருள் வளமும் பெற்றவர்களாக வாழ வழிகாட்ட வேண்டும் என்று இறைவா உம்மை கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இந்த திருவிழா நாளிலே நாங்கள் ஏறெடுத்த இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நீர்தாமே ஏற்று எங்களுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்று சொல்லி
எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் அது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை உம்மோடு மனிதரை ஒப்புரவாக்கும் இப்பலி பொருளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை மக்களினத்தார் அனைவருக்கும் உம் திருமகனை கொடுத்தருள செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும்மா. எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமா. நீர் உம்முடைய ஒரே பேரான திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகவும் அனைத்துக்கும் அரசராகவும் அக்களிப்பின் தைலத்தால் அருள் பொழிவு செய்தே இவ்வாறு அமைதியை வழங்கும் மாசற்ற பழிபொருளாக சிலுவை பீடத்தில் தம்மையே அவர் ஒப்புக் கொடுத்து மனிதருக்கு மீட்பளிக்கும் அருளடையாளங்களை நிறுவினார். படைப்புக்கள் அனைத்தையும் தமது ஆட்சிக்கு உட்படுத்தி நிலையான அனைத்துலக ஆட்சியை அளவில்லா மாண்புடைய உமக்கு கையளித்தார். அது உண்மையும் வாழ்வும் ஓங்கும் ஆட்சி, புனிதமும் அருளும் நிறைந்த ஆட்சி, அன்பும் அமைதியும் நிலவும் ஆட்சியும். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவரோடும்
வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாங்க. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், மறைமாவட்ட
அப்போஸ்தலிக பரிபாலகர் ஆயர் ஸ்டீபன் ஆண்டனி, ஏனைய ஆயர்கள், இத்திருப்பலியிலே பங்கெடுக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும், பூப்பாண்டியபுர கிராம இறை மக்களையும் உமது அருளிலும் பொருளிலும் அனைத்து விதங்களிலும் நீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மேலும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி
நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் நம்முடைய திருத்துதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து அரசர் வழங்கும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவர்தான் உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற அரசர், நம்மை வாழ வைக்கிற தெய்வம். இவருடைய விருந்திற்கு அழைக்க பெற்று நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உலகமர்த்தமினை காத்து முடிவில்லாமல் இருப்பதாக. இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எங்கள் ஜீவனே, நெஞ்சுக்குள்ளே வாரும் எங்கள் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எங்கள் ஜீவனே. தேனான உன் நினைவு தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடவே. தேனான உன் நினைவு தேடி
ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரரே, பூப்பாண்டியபுரம் கிராமத்தின் பாதுகாவலரும் நம்முடைய குடும்பங்களின் குல விளக்குமாக இருந்து நம்மை அருளிலும் பொருளிலும் அனைத்து விதங்களிலும் வாரி வழங்கி வழிநடத்தி வள்ளலாக இருக்கின்ற நம்முடைய பாதுகாவலர் கிறிஸ்து அரசர் பெருவிழா திருப்பலியை தலைமையேற்று திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்தவர் அருள் தந்தை ஆரோக்கியராஜ் அவர்கள். நமது சிவகங்கை மறை மாவட்டத்தை சேர்ந்தவர். கடந்த 3 ஆண்டுகளாக நமது மறை மாவட்டத்தில் குடும்ப நல வாழ்வு பணிக்குழுவினுடைய செயலராக இருந்து பணியாற்றி வருகின்றார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஃபாதர் தான் இந்த கல்யாண கிளாஸுக்கு, திருமண கிளாஸுக்கு பொறுப்பாக இருப்பவர். எனவே இந்த நாளில் நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்திருக்கக்கூடிய நமது சிவகங்கை மறை மாவட்ட குடும்ப நலவாழ்வு பணிகளுடைய செயலர் தந்தை அவர்களுக்கு நமது அனைவர் சார்பாக, நமது கிராமத்தின் சார்பாக இப்பொழுது பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அனைவரும் கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை தந்தை அவர்களுக்கு தெரிவிப்போம். மற்றவர்களுக்கு நாளை காலை மரியாதை செய்யப்படும். எனவே இந்த நாள் திருவிழா திருப்பலியில் இணைந்து உங்களோடு ஜெபித்த அருட் சகோதரிகளுக்கும் திருத்தொண்டர் அவர்களுக்கும் பூப்பாண்டியபுர கிராம இறை மக்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் அருமையாக பாடல் பாடி மகிழ்வித்த நமது பாடகர் குழுவினருக்கும் பாடகர் குழுவை வழிநடத்திய அருட் சகோதரிகள் இருவருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் சார்பாக மனமார்ந்த திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவிக்க முகத்தான் கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை ஒருவர் மற்றவரோடு பரிமாறிக்கொள்வோம். நாளை காலை சரியாக 10 மணிக்கு நமது ஆலயத்தில் திருவிழா நிறைவு திருப்பலியோடு 8 சிறுவர்கள் முதல் இறை உணவை ஏற்க இருக்கிறார்கள். எனவே புதுமை திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து கொடி இறக்கமும் நடைபெறும். எனவே நாளை ஞாயிற்றுக்கிழமை, எனவே காலதாமதம் செய்யாமல் சரியாக 10 மணிக்கு திருவிழா நிறைவு திருப்பலியிலும் புதுநன்மை அருட்சரம் பெறுகின்ற குழந்தைகளை வாழ்த்து விதமாக நீங்கள் அனைவரும் பங்கேற்று நமது பாதுகாவலர் கிறிஸ்து அரசருடைய அருளையும் ஆசிரியையும் பெற்றுச் செல்ல உங்களை அன்போடு வேண்டுகிறேன். அனைவரும் எழுந்து நின்று இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, சாகா வரம் தரும் உணவை உட்கொண்டுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அனைத்துக்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்றென்றும் வாழ ஆற்றல் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலே தொடர்ந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவே